நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக அற்புதம் தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லும் பொழுது யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே சவால் விட்டு சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி, மீகா 7:17, மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ற வேத பகுதியில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 77:14, அதிசயங்களை செய்கிற தேவ நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று வேத புத்தகத்தின் தொடக்க முதல் முடிவு மட்டும் அதிசயங்கள், அற்புதங்கள் தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்த எண்ணிறந்த அதிசயங்களும் அற்புதங்களும் நிரம்பிய ஒரு புத்தகம் தான் வேத புத்தகம். இதன் முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரை, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்டு, இயற்கைக்கு மேற்பட்டு, இயற்கை மீது அதிகாரம் கொண்டு செய்த அதிசயங்கள், அற்புதங்களால் நிரம்பியதுதான் வேத புத்தகம். அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று இந்த இறைவேளையிலே தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, தேவனிடத்திலே அற்புதங்களை பெற வேண்டும் என்றால் நம்மிடத்திலே பரிசுத்தம் தேவை. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அப்போ அற்புதங்களை பெற வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். எல்லா பாவத்தையும் விட்டு நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ வேண்டும். அப்படி என்றால் கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்வார். இரண்டாவதாக, நம் தேவனை மனதார துதிக்க வேண்டும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தரை எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படி என்றால் என்ன? இந்த சம்பவம் எல்லாம் தெரிஞ்சதுதான். தேவபக்தி உள்ள யோசபாத் அரசனுடைய வாழ்க்கையிலே 3 எதிரிகள் ஒன்று சேர்ந்து அவனை எதிர்க்க வருகிறார்கள். மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் 3 பேரும் கூட்டணி போட்டுக்கொண்டு தேவ பிள்ளையாகிய யோசபாத் அரசனுக்கு எதிராக எழும்பி வருகிறார்கள். உங்களுக்கு எதிராக துர்குணமான பொல்லாத மனுஷர் எழும்பி வருகிறார்களா? அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். யோசபாத் அரசன், தேவபக்தி உள்ள அந்த அரசன் என்ன செய்தார்? அவர் பாடி துதி செய்ய ஆட்களை வைத்தார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் ஒருவருக்கொரு வெட்டு கொண்டு விழுந்து போகிறார்கள். ஒருவர் வெட்டி கொண்டு விழுந்து போகிறார்கள். யோசபாத் ஒன்றுமே செய்யவில்லை. வந்த வேதத்தில் எதிரி காணாமல் போயிடுறான். நீங்களும் துதிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிக்க வேண்டும். அப்படி துதித்தோம் என்றால் வந்த பிரச்சனை வந்த வேதத்தில் காணாமல் போயிடும். பாடி துதி செய்யுங்கள். அதிகாலையில் எழும்பி சத்தமாக பாடுங்கள். உங்கள் குரலை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் குரல் வளத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். உங்களால் முடிந்த அளவு சத்தமாக பாடுங்கள், துதி செய்யுங்கள், மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது வந்த பிரச்சனை வந்த விதத்தில் காணாமல் போயிடும். முதலாவது பரிசுத்தம் தேவை. இரண்டாவது, அற்புதம் பெற வேண்டும் என்றால் தேவனை துதிக்க வேண்டும். மூன்றாவது, ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன நடக்கிறது? தேவதூதன் அற்புதமாய் பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கிறார். நீங்களும் ஜெபிக்கிறீர்களா? அற்புதங்களை பெறும் வரை விடாப்பிடியாய் ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள். தேவன் கட்டாயம் அற்புதம் செய்வார். பரிசுத்தம், துதி, ஜபம்
நான்காவதாக தேவனை விசுவாசிக்க வேண்டும். யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்றால் தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை விசுவாசிக்க வேண்டும், வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும், வேத வசனங்களை விசுவாசிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்வார். மனம் கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்கள், இயேசுவின் நாமத்திலே ஜெபியுங்கள். அப்போஸ்தலர் 3 வாசித்து பாருங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவனுடைய கரடுகளும் கால்களும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். எவ்வளோ பெரிய அற்புதம். கால் நடக்க முடியாத ஒரு மனிதன், அவனுக்கு தேவன் செய்தார். அப்படி என்றால் இயேசுவின் நாமத்திலே வைக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒரு அற்புதம் நடைபெறும். அது மட்டுமல்ல, அற்புதம் நடைபெற வேண்டும் என்றால் நான் வேத வசனத்திற்கு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 ராஜாக்கள் 5:14 வாசித்து பாருங்கள். நாகமானை பற்றி அந்த வேத பகுதி சொல்கிறது. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் போதகர்கள் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் தாய் தகப்பன்மாருக்கு, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறும். அது மட்டுமல்ல, இன்வைட் ஜீசஸ், இயேசுவை அழையுங்கள். கானாவூர் கல்யாண வீட்டிலே ருசியற்ற தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றி இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்தார். காரணம் என்ன தெரியுமா? யோவான் 2:2 சொல்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். விளைவு என்ன? யோவான் 2:11 இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எல்லா காரியத்திலும் இயேசுக்கு ஒரு அழைப்பை கொடுங்கள், அவரோடு சேர்ந்து செய்யுங்கள். அவர் இல்லாமல் எதையும் செய்து விடாதீர்கள். நீதிமொழிகள் 3:9-10 இவ்விதமாய் சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்களா? கர்த்தரோடு சேர்ந்து எல்லா காரியத்தையும் செய்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறும். கடைசியாக, எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், அற்புதம் தேவைப்படும் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே வையுங்கள். மத்தேயு 15:30 சொல்கிறது, மாற்றுத்திறனாளிகள் வியாதியஸ்தர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு ஜனங்கள், மாற்றுத்திறனாளிகளையும் வியாதியஸ்தர்களையும் திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திலே வைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள், அவர் அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் அதை தான் செய்தார்கள். மாற்றுத்திறனாளிகள், வியாதியஸ்தர்கள் போன்ற வாழ்க்கையில் அற்புதங்கள் தேவைப்படுகிறவர்களை
வாழ்க்கையில் பலவீனப்பட்டவர்களை, வியாதியஸ்தர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு இயேசுவின் பாத்திரம் வைத்தார்கள். ஒரு பிரச்சனைகளை இயேசுவின் பாத்திரம் வைத்து விட்டீர்களா? கட்டாயம் ஒரு அற்புதம் செய்வார். இன்று இரவு அற்புதம் செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, யார் யாருக்கெல்லாம் அற்புதம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் இன்று இரவு ஒரு அற்புதம் செய்து அனுப்பிடணும். குறிப்பாக வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே வியாதி உள்ளவர்கள் தங்கள் கரங்களை வியாதி உள்ள இடத்தில் வைத்தனோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. குழந்தை பாக்கியத்தை காத்து நிற்கிற அன்பு தம்பதியினர் ஒரு ஆண்டிலே அற்புத குழந்தையை விசுவாசத்தினால் அணைத்து கொண்டிருப்பார்களாக. நன்றி இயேசு சுவாமி. அவர்கள் விசுவாசத்தை கனப்படுத்தும். ஒரே ஆண்டிலே அற்புத குழந்தையை அணைத்துக் கொள்ளும்படி செய்யும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. திருமணம் ஆசீர்வாதத்திற்கு காத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை தாரும். வேலை இன்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை தாரும். நீட் தேர்வு எழுதி உடைய பிள்ளைகள் அதில் வெற்றி பெற்று MBBS சீட் அவர்களுக்கு கிடைக்கும் என்று இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். நீட் தேர்வு எழுதி உடைய பிள்ளைகள் அதில் வெற்றி பெற்று MBBS சீட் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். வாலிப தம்பி தங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம். வாலிப தம்பி தங்கிகளை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகியும். வாலிப தம்பி தங்கிகளை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம். ஒவ்வொருவரையும் தொட்டரலும். சகல துதியை கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டு ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவராய் வாழ அது எதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.